உங்கள் பசங்க வெளியில் ஹோட்டலுக்கு போனால் அந்த கிரில் சுற்றுறதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. அது எப்போ பண்ணுறது என்னன்னே தெரியாது. அது வீட்டில் ஹெல்த்தியாக பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் போனாலே கேட்க மாட்டாங்க, வீட்டில் செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கு 2 தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து நல்லா மஞ்சத்தூளி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுமே கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு கர்டு, கொஞ்சம் பெப்பர், உப்பு, லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளெல்லாம் அது இறங்குற மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்து நான் தொலியெல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்துருந்தேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே சூப்பராக இறங்கும். இதை மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour வைக்கணும். அதுக்கு முன்னாடி சைடில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எல்லா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஆட் பண்ணி பவுட்ரு வச்சுக்கனால மல்லியும் மிளகாய் வத்தல் மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி பழம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டை மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் அதை நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிச்சேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக போட்டு ஸ்பைசஸ் பவுடர் அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வெளியில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது மொதல் நாள் நைட்டே நான் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு தவாவில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு சிக்கனை மேலே போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 to 10 minutes திருப்பி போட்டு நல்லா மசாலாலாம் திரும்பி தடவி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கடையில் நம்ம சாப்பிட்றப்ப கிடைக்கும். அதுக்காண்டி கிரில் பேன் எடுத்துகிட்டு அந்த கிரில் பேனில் சிக்கனை எடுத்து அதில் வச்சு இதுவுமே ஒரு 5 minutes எல்லா பக்கம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இறங்கக்காண்டி வச்சுக்கோங்க. நான் 2 பீஸ் எடுத்திருந்தேன். 2 பீஸை வச்சு மாற்றி இந்த மாதிரி செஞ்சு தொட்டுக்கிற மின்ட் சட்னி தான் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களை விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.